வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு, அதில் இப்போ ஒரு பாட்டு. இந்த பாட்டு எந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னா தனியாத தாகம். அப்படியா? தனியாத தாகம்னு ஒரு படம் வந்திருக்கா? ஆமாம், தனியாத தாகம்னு ஒரு படம் வந்தது. எப்போ? 1982ஆம் ஆண்டில். அப்படியா? இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா? தோல்வி படம். ஓஹோ, தனியாத தாகம்னு ஒரு படம் வந்துச்சு, ஆனால் தோற்று போயிடுச்சு. ஏங்க, தோற்று போன படத்தை பற்றி இன்னமுமா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு. அந்த படம் தோற்று போனாலும் பாட்டு அது தோற்று போகலை. அந்த பாட்டு இன்னைக்கும் நம்ம மனசில் உட்காந்து சப்பளங்கால் போட்டுட்டு இருக்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டு வந்து ஏ ராஜ் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்தது. இஎம் இப்ராஹிம் தான் இந்த படத்துக்கு டைரக்டர்னு ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டை பற்றி சொன்னாக்க உங்களுக்கு தெரியாது. அட ஐயோ, சிலோன் ரேடியோவில் கொளுத்துன பாட்டுங்க இது, எத்தனை தடவை போடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆன பாட்டு தான் இது. பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய். மலேசியா வாசுதேவனுடைய குரல், ஜானகி அம்மாவோட சேர்த்து பாட்டு அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு நடித்தது யார் தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? இந்த பாட்டுக்கு நடித்தது யாராக இருக்கும்? 1982நாக்க இது வந்து கமல் சார் பாட்டாக இருக்குமா? ரஜினி சார், மோகன் சார், விஜயகாந்த் அப்போ விட்டார். விஜயகாந்த் இல்லை, ஸ்ரீகாந்த், ஜெய்சங்கர். நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், அவங்க கிடையாது. ஏன்னா யூகிக்கவே முடியாது இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு யார் டான்ஸ் ஆடினது, யார் நடித்தது. மறைந்த ஆனால் நம்ம மனசில் மறையாமல் இருக்கிற நடிகர் டெல்லி கணேஷ் சார் தான் இந்த டூயட் பாட்டை பாடிப்பார், டான்ஸ் ஆடிப்பார், பாடிப்பார். அவர் தான் ஹீரோ இந்த படத்துக்கு. தனியாத தாகம்ன்ற இந்த படத்துக்கு அவர் தான் ஹீரோ. இந்த பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய். இந்த பாட்டு டெல்லி கணேஷ்கான பாட்டு, டெல்லி கணேஷ் பாட்டு. இந்த பாட்டை பாருங்க, மியூசிக் அப்படி ஒரு மெலடிங்க அது. பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய். நான் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், நான் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர், புதுமலர் பூவே. இந்த பாட்டில் அருமையான வரிகள் ஒவ்வொன்றுமே. பூவை பற்றி சொல்கிறார். நீ யாருக்காக மலர்ற, நீ யார் சொல்லி யாருக்காக மலர்ற தாயே அப்படின்னு பூவிட்ட கேட்குறாங்க. அப்போ இவள் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், இவள் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர், புதுமலர் அப்படின்னு ஃபீமேல் வாய்ஸ். இதுக்கு அடுத்தாப்புல நீ கோவில் கொண்ட அந்த கண்ணனுக்கோ, ஜானகி அம்மா பாடுறாங்க. நீ கோவில் கொண்ட அந்த கண்ணனுக்கோ, நான் என் நெஞ்சில் வாழும் இந்த மன்னனுக்கோ. பூட்ட கேட்குறேன். நீ கோவில் கொண்ட அந்த கண்ணனுக்கோ, நான் என் நெஞ்சில் வாழும் இந்த மன்னனுக்கோ. நீ மன்னன் கண்ணனுக்கு, நான் இந்த மன்னனுக்கு. நீ கோவில் கொண்ட அந்த கண்ணனுக்கோ, நான் என் நெஞ்சில் வாழும் இந்த மன்னனுக்கோ. என் தேவன் தேரேறி வருகின்றான், என் தேவன் தேரேறி வருகின்றான், புன்னகையில் உன்னை அள்ளி தருகின்றான். பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய். நான் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், நான் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர், புதுமலர். ஐயோ, செத்தான் நான் இந்த பாட்டை கேட்டு. அடுத்தாப்புல கோவில் கலசம் போல் என் தேவி அப்படின்னு சிரிப்பாங்க ஜானகி அம்மா. எஸ்பிபி பாடு. கோவில் கலசம் போல் என் தேவி கூந்தலில் ஆடிடும் உண்மேனி,
கோவில் கலசம் போல் என் தேவி, இவள் கூந்தலில் ஆடிடும் என் மேனி, பூவிலும் பூவவள் பொன்மேனி. எப்படி? பூவிலும் பூவவள் பொன்மேனி அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அப்படின்னு ஒரு குலுங்கி சிரிப்பு ஒன்று. பூவிலும் பூவவள் பொன்மேனி, இவள் புது உடல் தழுவிடும் என் மேனி, பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய், நான் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், நான் பருவத் தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர் புதுமலர். தனியாத தாகம் அப்படிங்கிற படத்தில் ஏ ராஜ் அப்படின்றவர் இசையமைத்த இந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா இதுதான் முதல் தடவைனா இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். வணக்கம்.